தற்போதைய அண்மை செய்தி. கரம்பக்குடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களே கேரள நகை கொள்ளையிலும் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பச்சை நாயக்குளம் அருகே ஐயப்பன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி அணிந்திருந்த மர்ம நபர்கள் கடந்த 9ஆம் தேதி அந்த வீட்டில் இருந்த ஐயப்பனின் மனைவி தங்கலட்சுமி மற்றும் ஐயப்பனின் தாயார் பாக்கியலட்சுமி ஆகியோரை கத்தியை காட்டி மிரட்டி அவர்களை கட்டி போட்டு வாயில் துணிய வைத்து அடைத்து வீட்டில் இருந்த 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஐயப்பன் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்த நிலையில இந்த சம்பவம் அரங்கேறியிருந்தது. மேலும் இது குறித்து கரம்பக்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தக்கோட்டை, கரம்பக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் வீட்டில் உள்ளவர்களை கட்டி போட்டு துன்புறுத்தி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்கும் தொடர் சம்பவங்கள் அரங்கேறி செய்ய வந்தது. மேலும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் மிகுந்த கோரிக்கை விட்டிருந்தனர். இந்த சம்பவத்துக்கு சம்பந்தமாக வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இந்த விசாரணையில முகமூடி அணிந்த திருடர்கள் 50 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து என்ற வழக்கில் தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்று இது சம்பந்தப்பட்ட ஒருவரை பிடித்து விசாரணையை செய்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து 10 பவுன் தங்க நகைகளை மீட்கப்பட்டது. இந்நிலையில முகமூடி அணிந்திருந்த 3 நபர்கள் இன்று நகைக்கடை உரிமையாளரை தாக்கி கேரளாவில் 3.5 கிலோ தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் கரம்பக்குடியில கொள்ளையர்கள் தான் கேரளாவிலும் கைவரிசை காட்டியுள்ளனா என்பது குறித்து விசாரணை நடத்த தனிப்படை உயர் அதிகாரிகள் கேரளாவுக்கு விரைந்துள்ளனர். ஏற்கனவே கேரளாவில் கரம்பக்குடி வழக்கில் விசாரித்து வரும் தனிப்படையைச் சேர்ந்த 2 காவலர்கள் அங்கேயே தங்கியிருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.